சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அவர் நிறைவேற்றின அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுக்கிற சாட்சி. இயேசுவானவர் யார் என்றால் பிதாவுடைய குமாரன். தாசன் என்கிற வார்த்தையை நம்ம அவர் நிரபராதி தெரிந்து அவரை குற்றவாளியாக்கின கள்ளன் யார்? ஆண்டவர் சொன்னார். அநேக வாக்குத்தத்தங்களை செருபாபேலுக்கு ஆண்டவர் கொடுத்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி ஆலயத்தை போய் கட்டுங்கப்பா. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நான் மீண்டும் தேவ சன்னிதானத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வசனங்களை ஆராய்வதற்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். லவோதிக்கேயாவுக்கு கிறிஸ்துவின் அன்பு கடிதம், கிரைஸ்ட்ஸ் லவ் லெட்டர் டு லவோடிஷியா என்ற தலைப்பில் நம்ம அப்படி வரிசையாக படிச்சுட்டே வரோம். இன்றைக்கி கடைசி பாகம், கடைசி பாடத்தை படிக்க போகிறோம். 7வது சபை லவோதிக்கேயா சபை. லவோதிக்கேயா சபை என்றாலே நோய் பிடித்த சபை அப்படின்னு பார்த்தோம். முதல் பாகத்தில் கனிகள் இல்லை வெறும் இலைகளே அப்படின்னு படித்தோம். ஒரு அத்திமரம் எப்படி வெறும் இலைகளை மட்டும் தாங்கி இருந்ததோ, இன்றைக்கி யூதர்களைப் போலவே இன்றைக்கு மீதமான திருச்சபையும் இலைகள் மட்டும் இருக்கிற கனிகள் இல்லாத ஒரு சபையாய் இருப்பது போல் நாம் படித்தோம். 2வது பாகத்தில் நோய் நாடி, நோய் முதல் நாடி அப்படின்னு படித்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன நோய் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். 3வது வாரத்தில் அந்த நோயை குறித்து சற்று ஆழமாக படித்தோம். சோல் கேன்சர், ஆத்தும புற்றுநோய் அப்படின்னு படித்தோம். 4வது பாகம், அதாவது போன வாரம் பெங்களூர் சென்று விட்டேன். இந்த 4வது பாகத்தில் நமது நோய்க்கான தெய்வீக பரிகாரம், ஆண்டவர் என்ன பரிகாரம் வைத்திருக்கிறார் என்று படித்தோம். என்ன பரிகாரம் அப்படின்னா இயேசு தான் பரிகாரம், அப்படிதானே? கிரைஸ்ட் இஸ் தி ஒன்லி ரெமடி ஃபார் த சிக் சர்ச். ஏனென்றால் அவர் உள்ளே இல்லை, அப்படிதானே? அவர் உள்ளே இல்லை. அவரிடம் நாம் வெளிப்படுத்த வேண்டிய விசுவாசம், அன்பு என்னும் நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நம் ஆத்தும நிர்வாணத்தை மூடுவதற்கு தமது நீதியாகிய வெண்வஸ்திரத்தையும் நம் அகக்கண்களை திறந்து அனல் மூட்டி எழுப்பும் ஆவியின் அபிஷேகமாகிய பரிசுத்த களிக்கத்தையும் தன்னகத்தே கொண்டு ஒவ்வொருவரின் இதய வாசலில் தட்டி நிற்கிற பரலோக வியாபாரியாக இயேசு கிறிஸ்து வெளியே நிற்பதாக நம்ம என்ன செய்தோம்? படித்தோம். சரிங்களா? அப்போது லவோதிக்கேயா சபைக்கு என்ன பரிகாரம்? நோய் பிடிச்ச சபைக்கு இயேசு தான் பரிகாரம். ஏன்னா இயேசு எங்கே இருக்கிறாரு? வெளியில் இருக்கிறார். சரிதான்? இதை நம்ம 4ஆம் பாகத்தில் படித்தோம். இன்றைக்கி ஒரு 3 வசனங்களை படித்து லவோதிக்கேயா சபையை முடிக்க போகிறோம். இப்படி ஒவ்வொரு சபையாக படிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எபேசு சபை, ஸ்மிர்னா சபை, இப்படி படித்தோன்னா ஒவ்வொன்றுக்கும் குறைஞ்சபட்சம் டீட்டெயிலாக படிக்கணும். ஒரு 4 பாடம் 5 பாடம் படிக்கணும். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இந்த வசனம் பொதுவாக பாவிகளை இயேசுவிடம் வந்து சேரும்படி வருந்தி அழைப்பதற்கான வசனமாக நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். அதில் தவறு இல்லைதான். என்றாலும் லவோதிக்கேயா சபைக்கென்று பரலோகம் இந்த வசனத்தில் வெளிப்படுத்தல் 3:20 பொதிந்து வைத்து உள்ள விசேஷித்த நியாய தீர்ப்புக்கு அடுத்த பாடத்தை நாம் அதிலிருந்து படித்துக்கொள்ள தவறிவிடக்கூடாது. இதை ஏதோ பாவிகளுக்காக நினைச்சிடக்கூடாது. இயேசு அறியாத பாவிகள், அவங்களுக்கு தான் வெளிப்படுத்தல் 3:20 நினச்சிட்டு இருக்கிறோம். இயேசுவை அறிந்து உள்ளே இருக்கிற, இயேசுவை வெளியே விட்டிருக்கிற நமக்கு இது மிக முக்கியமான வசனம். இயேசு வெளியே நின்று தட்டுகிறாரே, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் என்று சொல்லுகிறாரே, அந்த தட்டுதல் என்ன தட்டுதல் அப்படின்னா, இட்ஸ் a knock of judgment. அது நியாய தீர்ப்பின் தட்டுதல். என்ன நியாய தீர்ப்பின் தட்டுதல்? இன்னைக்கு நான் படிக்க போகிறோம். சின்ன ஜெபம் பண்ணுமா? நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்திற்கு நன்றி. நாங்கள் லவோதிக்கேயா சபையாக இருந்தாலும் ஆண்டவரே, லவோதிக்கேயராகி எங்களை நீர் இன்னும் நேசிக்கிறீர். நீர் வெளியே நிற்கிறீர். நாங்கள் உம்மை உள்ளே விடாதிருக்கிறோமோ என்னவோ, ஆனாலும் ஆண்டவரே
நாங்கள் இதே கதவுகளை திறப்போம் என்று வெளியே நீர் காத்துக்கொண்டே இருக்கிறீர். எங்கள் இதே கதவுகளை தட்டுகிறீர். அது நியாய தீர்ப்பின் தட்டுதல் என்று நாங்கள் இப்போ படிக்க போகிறோம்ப்பா. எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்கள் கவனத்தெல்லாம் வசனத்துக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக, உமக்கு நேராக திருப்புங்க ஆண்டவரே. எப்போ முடியும், எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற எண்ணத்தை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்லுவார், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கருத்தாய் கற்றுக்கொள்ள ஆவியானவர் அருள் செய்யும். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகும், நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தல் 3:20 புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு பிரசங்கத்தை படிக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் அப்படின்னு ஒன்று பண்ணார், அப்படி தானே? மலை மத்தேயு 5:6-7 மலை பிரசங்கம். இன்னொரு பிரசங்கம் இருக்கு, ஒலிவ மலை பிரசங்கம். எது நினைக்கிறீங்க? ஒலிவ மலை பிரசங்கம், தி ஆலிவெட் டிஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தேயு 24-25 இந்த 2 அதிகாரங்களுக்கும் என்ன பேருன்னா ஒலிவ மலை பிரசங்கம். இந்த 2 அதிகாரங்களும் ஒரே பிரசங்கம் தான், சரிங்களா? அது 24-25 தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. இந்த சாப்டராக பிரித்ததெல்லாம் பைபிளை ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி தான், சரிங்களா? ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரித்தாங்க. அந்த காலத்தில் ஏசாயா, எரேமியா, மோசே, பவுல்லாம் எழுதும் பொழுது அவங்க அதிகாரம் 1, அதிகாரம் 2 அப்படிலாம் எழுதலை, சரிங்களா? எப்போ தான் பிரித்தாங்க? 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரித்தாங்க. சாப்டர் டிவிஷன், வர்ஸ் டிவிஷன், வசன வாரியாக, அதிகாரம் வாரியாக. இப்போ தான் சில நூற்றாண்டுகள் முன்பாக தான் பைபிள் அப்படி பிரிக்கப்பட்டது. அப்படி பிரிக்கும் பொழுது மத்தேயு 24-25 என்ன பண்ணிட்டாங்க? 2ஆக பிரிச்சுட்டாங்க. 2ஆக பிரித்து அது வெவ்வேறு கருத்துக்கள் கொண்ட அதிகாரங்கள் போல் தோன்றுகிறது. பட் இன் ஆக்சுவாலிட்டி போத் சாப்டர்ஸ் ஆர் ஒன் and they are one sermon, சரிங்களா? ரெண்டுமே ஒரே பிரசங்கம் தான், மத்தேயு 24-25. இப்போ எப்படி நான் 5 பிரசங்கம் பண்ணுறேன், இந்த 5மே சேர்ந்து என்ன தான்? லவோதிக்கேயா தான், சரிதானே? அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, பைபிளை திறங்க. இன்றைக்கி பவர் பாயிண்ட்லாம் கிடையாது. பைபிளை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 24-25 உங்கள் விரல்கள் அந்த மத்தேயு 24-25 இருக்கணும். உங்கள் கண்கள் இங்கே இருக்கணும், சரிங்களா? ஜெபத்தோடு நாம் தொடர்ந்து படிப்போம். மத்தேயு 24 முதல் 2 வசனங்கள் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பேசுகிறார். சீஷர்கள் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இதான் முதல் 2 வசனம். 3ஆம் வசனத்திலிருந்து மத்தேயு 24 3 29 வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலங்களின் அடையாளங்கள் பற்றி பேசுகிறார். யுத்தங்களின் செய்திகளும், பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும், அப்படி இப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா? காலங்களின் அடையாளங்கள். இதில் 27 வசனங்கள் இருக்கு. 3ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் 27 வசனங்கள். இதை எப்படி பிரிக்கலாம்னா, சாத்தான் தானே அதெல்லாம் செய்கிறான். பஞ்சங்கள், சரிதானே? பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இதெல்லாம் எப்படி பிரிக்கலாம்னா சாத்தானின் கிரியைகள் அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. ஆக்ட்ஸ் ஆஃப் சேட்டன். மத்தேயு 24-25 இந்த 2 அதிகாரங்களை இப்போ பகுப்பாய்வு செய்கிறோம். சரி, ரெண்டாவது பகுதி மத்தேயு 24 30-42 வசனங்கள் 2ஆம் வருகையை பற்றி படிக்கிறோம், சரிங்களா? முதல் பகுதி 2ஆம் வருகையின் அடையாளங்கள், 2வது பகுதி 2ஆம் வருகை. இந்த 2ஆம் வருகையில் 30ஆம் வசனத்தில் 42ஆம் வசனம் வரைக்கும் 13 வசனங்கள் அடங்கி இருக்குது. 13 வசனங்கள், சரிங்களா? அதாவது இந்த பகுதியில் கிறிஸ்து எப்படிலாம் வருவார், சரியா அப்படின்னு சொல்லியிருக்கு. கிறிஸ்து எப்படியெல்லாம் வருவார்? பகிரங்கமாக வருவார். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல பகிரங்கமாக வருவார். அவர் ரகசியமாக வரமாட்டார் அப்படின்னு கிறிஸ்துவின் கிரியைகள் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஆக்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் கிரியைகள். முதல் பகுதிக்கு என்ன பேரு? சாத்தானின் கிரியைகள். 2வது பகுதிக்கு என்ன பேரு? கிறிஸ்துவின் கிரியைகள். சரி, 3ஆம் 24ஆம் அதிகாரத்தில் நல்லா கவனிச்சுட்டே வாங்க. மத்தேயு 24-43 43ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் முழுக்க பார்த்தோம் என்றால் இதில் 4 உவமைகள் அடங்கி இருக்கிறது. 4 parables. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே பிரசங்கத்தில் 4 கதை சொல்றார். ஒரே பிரசங்கத்தில் எத்தனை கதை? 4 கதைகள்.
கதைகள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ல. ஆண்டவர் 4 கதை சொல்கிறார். ஏன் ஒரே பிரசங்கத்தில் 4 கதை சொன்னார்? இன்றைக்கி அந்த 4 கதைகளை தான் படிக்க போகிறோம். அந்த 4 கதைகளை தான் நம்ம கதை அடங்கியிருக்கு. அந்த 4 கதைகளில் தான் நம்ம கதை அடங்கியிருக்கு. இந்த 4 ஓமைகளும் எல்லாமே தேவ ஜனம் பற்றியது, ஆண்டவருடைய ஜனங்களை பற்றி பேசுகிறது. அப்ப என்ன பேர் வைக்கலாம்? ஆக்ட்ஸ் ஆஃப் தி சர்ச், திருச்சபையின் கிரியைகள் அப்படின்னு பிரிக்கிறோம். சரிங்களா? இப்போ மொத்தம் 24, 25 எப்படி பிரிச்சிட்டோம்? முதல் 2 வசனங்கள் இயேசு சீஷர்கள் கேள்வி கேட்குறாங்க. 3லேருந்து 29 வரைக்கும். மற்ற 24 என்னது? சாத்தானின் கிரியைகள். மற்ற 24 30 42 கிறிஸ்துவின் கிரியைகள். 24 43 25 46 வரைக்கும் திருச்சபையின் கிரியைகள். இதில் பார்த்தீங்கன்னா 3வது பகுதியில் 55 வசனங்கள் இருக்குங்க. அப்போ யாரை பற்றி அதிகமாக இருக்கு? சர்ச்சை பற்றி தான் நிறைய இருக்கு. சாத்தானின் கிரியைகள் 27 வசனங்கள், கிறிஸ்துவின் கிரியைகள் 13 வசனங்கள், நம்மை பற்றி சபையின் கிரியைகள் எத்தனை வசனங்கள்? 55 வசனங்கள். அப்போ நம்மளை பற்றி ஆண்டவருக்கு நிறைய அக்கறை இருக்கு. அதனால தான் அவர் எத்தனை கதை சொல்லியிருக்கிறாரு? 4 கதை சொல்லியிருக்கிறார். பிரியமான தேவப்பிள்ளைகளே, இந்த 3 பகுதிகளில் 3வது பகுதியே மிகப்பெரியது. எப்படி 2ஆம் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று 4 ஓமைகளும் பேசுகிறது. நல்லா கவனிக்கிறீங்களா? முதல் பகுதி 2ஆம் வருகையின் அடையாளங்கள். 2வது பகுதி 2ஆம் வருகை, இயேசு கிறிஸ்து எப்படி வருவார். 3வது பகுதி 2ஆம் வருகைக்கு எப்படி ரெடியா. சரிங்களா? ஆகவே இப்போ சொல்லுங்க, நம்ம இதில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது எது? எதை கவனம் செலுத்தணும்? முதல் பகுதியா, 2வது பகுதியா, 3வது பகுதியா? எந்த பகுதி? 3வது பகுதி. அப்படி தானே? எந்த பகுதியோ நீங்கள் பேசுங்க அப்படின்னு நம்ம கவனிக்காமல் இருந்துட கூடாது. சரிங்களா? சரி, 4 ஓமைகள் பற்றிய ஒரு பார்வை. இந்த 4 ஓமைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? மற்ற 24 திறந்து வச்சிட்டீங்களா? 24ல் 43ஆம் வசனத்திலிருந்து 51ஆம் வசனம் வரைக்கும் முதல் ஓமை. உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் மற்றும் பொல்லாத ஊழியக்காரன் பற்றி ஓமை. சரிங்களா? இது முதல் ஓமை. போக படிப்போம். 2வது ஓமை மற்ற 25 முதல் 13 வசனங்கள் 10 கன்னிகைகள். தெரியுங்களா நமக்கு? 10 கன்னிகைகள் ஓமை. 3வது ஓமை என்ன அப்படின்னா மற்ற 25லிருந்து 14லிருந்து 30 வசனங்கள் என்ன சொல்லுது? தாளந்துகள் பற்றி ஓமை. உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரர் மற்றும் பொல்லாத சோம்பலான ஊழியக்காரன் பற்றி ஓமை, தாளந்துகளின் ஓமை. சரி, 4வது கடைசி ஓமை என்ன? மற்ற 25ல் 31லேருந்து 46 வரைக்கும் செம்மறி ஆடுகள் வெள்ளாடுகள் பற்றிய ஓமை. ஒரே பிரசங்கத்தில் எத்தனை கதைகள்? 4 கதைகள். ஒவ்வொரு ஓமையிலும், இந்த 4 ஓமைகளுமே ஒவ்வொரு ஓமையிலும் எப்படி நம்ம பார்க்கணும்னா, ஒரு கூட்டமாக இருக்கிறவர்கள் தங்கள் செயல்களின் அடிப்படையில் 2 கூட்டமாக பிரிக்கப்படுகிறார்கள். சரிங்களா? இந்த ஓமைகளை படிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக் லெசன்ஸ் 2 விஷயம் படிச்சுக்கணும். ஒன்று, அந்த கதையை ஆண்டு சொல்லும் பொழுது எல்லாம் ஒரே கூட்டமாக தான் இருக்காங்க. பாருங்களேன், 10 கன்னிகைகள் ஒன்றா தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கதையை முடிக்கும் பொழுது இயேசு என்ன பண்ணிடுறாரு? 2ஆ பிரிச்சுட்டார். 5 புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். இதுதான் நமக்கும் நடக்க போகுது. இந்த ஓமைகளில் இன்னொரு பாடம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஓமையும் ஒன்றாயிருப்பது போலவே ஆரம்பிக்கிறது. அப்படிதானே? ஒன்றா இருக்கிற மாதிரியே ஆரம்பிக்கும். எஜமான் வேலைக்காரங்களாம் கூப்பிட்டான், ஒன்றா கூப்பிட்டான், எல்லாருக்கும் தாளந்துகள் கொடுத்தான். கடைசியில் விசாரிக்கும் போது என்னாச்சு? எல்லாமே பிரிஞ்சு போச்சு, செப்பரேஷன். முடிவில் ஆரம்பத்தில் எல்லாம் ஒன்றாக இருப்பது போல காட்சி. இது முதல் பாடம். முடிவில் there is a separation, பிரிக்கப்படுதலை பார்க்கிறோம். அதாவது நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். சரிங்களா? ஒவ்வொரு ஓமையிலையும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குங்க. லவோதிக்கியா என்ன அர்த்தம்? படிச்சோம்ல? லவோதிக்கியா என்ன அர்த்தம்? லவோதிக்கியா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்?
4 வாரம் சொல்லிட்டேன், 4 வாரம் பேசிட்டேன். ஆனால் எங்கள் 5ஆம் வாரம் முடிக்க போகிறேன். லவுதிக்கேன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அனலும் இல்லாமல் என்ன அர்த்தம்னு கேட்டேன். லவுதிக்கேன்னா என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்பின் மக்கள். இன்னைக்காவது மறந்துடாதீங்க, இனிமேலாவது மறந்துடாதீங்க. லவுதிக்கேன்னா என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்பின் மக்கள். பாருங்களேன், ஒரு பிரசங்கம் ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ பாடுபடுவோம், ரொம்ப பாடுபடுவோம். படித்து அங்கே படித்து இங்கே படித்து ஜோம் பண்ணி தேடி எடுத்து டைப் பண்ணி அதை உட்காந்து ப்ரூவ் பார்த்து, அது சாதாரண வேலை கிடையாது. நம்ம கவனிக்காமல் போயிட்டோம் அப்படின்னா நஷ்டம் யாருக்கு? நமக்கு தான். ஆகவே ஜெபத்தோடு கவனிங்க. லவுதிக்கேயா நியாய தீர்ப்பின் கால திருச்சபை என்பது நாம் அறிந்ததே. அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வெளிப்படுத்தல் 14:7 வாசிக்கிறோம். நியாய தீர்ப்பு என்பதற்கான கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னா கிறிசிஸ், KRISIS. அதுலேருந்து வந்த வார்த்தை தான் ஆங்கிலத்தில் கிரைசிஸ் சொல்கிறோம்ல. கிரைசிஸ் கிரைசிஸ் அப்படின்னா அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் டிசிஷன், தீர்மானம், தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட், பிரிக்கப்படுதல், செப்பரேஷன், சண்டரிங் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஒரு வார்த்தைக்கு கிரைசிஸ் என்ற வார்த்தைக்கு தீர்மானம், தீர்ப்பு, பிரிக்கப்படுதல் அப்படின்னு அர்த்தம். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த 4 ஊமைகளிலுமே ஒரு கிரைசிஸ் வருது. அப்படித்தானே? ஆரம்பத்தில் இப்போ பாருங்க, முதல் ஊமையில் எஜமான் கூப்பிட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. திடீர்னு வந்தார் விசாரணை. 10 ஊமைகள், திடீர்னு மாப்பிள்ளை வந்துட்டார். சரிதானே? ஒரு கிரைசிஸ். அப்புறம் 3வது ஊமையில் எஜமான் எல்லாருக்கும் தாளந்துகள் கொடுத்தாரு. திடீர்னு வந்தார் ஒரு நெருக்கடி. விளங்குது அவங்களுக்கு? ஆடுகள், செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள் அப்படி இப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு எல்லாம் பிரிக்கப்பட்டன. சரிதானே? there is a crisis. லவுதிக்கேயாவுக்கும் இப்போ தீர்ப்பு என்ன செய்யுது? நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்படிதானே? நம்ம இருக்கிற காலம் நியாய தீர்ப்பின் காலம். அந்த நியாய தீர்ப்பு நெருக்கடி நேரம். சரிங்களா? இப்போ இருக்கிற காலகட்டம் ஒரு நெருக்கடியான காலகட்டங்க. மேல என்ன நடந்துட்டு இருக்கு? நியாய தீர்ப்பு நடந்துட்டு இருக்கு. நெருக்கடி நேரத்தில் தான் நமது உண்மையான குணம் விளங்கும். அமைதியான அரவமற்ற வேலைகளில் நமது குணத்தை நாம் காட்டுவதில்லை. அமைதியாக வந்துட்டு அப்படியே நல்ல மாதிரி வந்துட்டு அப்படி போயிடலாம். நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம கேரக்டர் தெரியும். அப்படித்தானே? கெடுபிடி அதிகமாகும் போதுதான் நம் நிஜ குணம், நிஜ முகம் தெரியும். So crisis will reveal our true character. ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை நம்முடைய நிஜமான குணத்தை காட்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் பார்க்க இருக்கிற 4 ஊமைகளையும் நம்ம 4 வெவ்வேறு ஊமைகள் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆனால் 4 நிலைகளில் ஒரே ஊமை என்று நாம் கருத்திலே கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும். One parable in 4 stages. ஒரே ஊமை தான் ஆண்டவர் 4 ஸ்டேஜில் கற்றுக் கொடுக்கிறாரு. சரிங்களா? நம் நிலையை உணர்த்தும் 4 ஊமைகள். இந்த 4 ஊமைகளை எப்படி பிரிக்கலாம்னா, இந்த மத்தேயு 24:25 பார்த்துருவோம். மத்தேயு 24:25 எப்படி பிரிக்கலாம்னா, முதல்ல சொன்னேன்ல, மத்தேயு 24:3-29 என்னது? காலங்களின் அடையாளங்கள் அல்லது சாத்தானின் கிரியைகள் பார்த்தோம். அதை இயேசு கிறிஸ்து எவ்வளவு சீக்கிரம் வருவார் அப்படின்னு அடையாளங்கள் எல்லாம் காட்டுது. சரிங்களா? இது இந்த முதல் பகுதி. 2வது பகுதி 2ஆம் வருகைன்னு பார்த்தோம். மத்தேயு 24:30-42 வரைக்கும் 2ஆம் வருகை. அது கிறிஸ்துவின் கிரியைகள், இயேசு எப்படி வருகிறார் அப்படின்னு அந்த பகுதி பேசுகிறது. 3வது பகுதி 4 ஊமைகள், திருச்சபையின் கிரியைகள், நாம் வருகைக்கு எப்படி ஆயத்தமாகணும்னு பேசு. அன்பான தேவ பிள்ளைகளே, பிசாசு வஞ்சகங்களும் தந்திரங்களும் நிறைந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் 2ஆம் வருகைக்கு அடுத்த உபதேசத்திலும் பல வஞ்சகங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. இருக்குல்ல? ஒரு சபை சொல்லுது இயேசு கிறிஸ்து 1914 வந்துட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து 1914 வந்துட்டார். ஜெகோவா விட்னஸ் சொல்றது ஸ்பிரிச்சுவல் கமிங், ஆவிக்குரிய வருகை, அவர் வந்துட்டாரு அப்படின்றாங்க.
பெந்தேகோஸ்தே சபைகள் எல்லாம் சொல்லுது அவர் ரகசியமாய் வருவார் அப்படின்னு சொல்றாங்க. சரிதானே? இப்படி வருகைக்கடுத்த விஷயத்திலேயே நிறைய வஞ்சகங்கள் இருக்கின்றன. இவைகளுக்கு மத்தியில் தேவஜனம் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். காலத்தின் கடைசியை நெருங்க நெருங்க யார் ஆயத்தம் யார் ஆயத்தம் இல்லை என்பதை தீர்மானிக்க நம்மால் முடியாது, நமக்கு தெரியாது. ஏனெனில் நியாய தீர்ப்பை தேவன் மட்டுமே செய்ய முடியும். தேவனுக்கு முன்பாக நாம் சரியாக நடக்கிறோமா என்பதை நாமே உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் 4 ஓமைகள். சரி, இந்த 4 ஓமைகளை பார்ப்போம். இன்னைக்கு முக்கியமான பகுதி அதுதான். 4 ஓமைகளும் நல்லவர்களின் குணங்களும். இந்த 4 ஓமைகளிலும் பார்த்தோம்னா நல்லவர்கள் கெட்டவர்கள்னு 2 கூட்டம் இருக்கு, அப்படிதானே? 10 கன்னிகள், புத்தி உள்ள கன்னிகள், புத்தி இல்ல, அதான் நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படி பிரிச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த நல்லவர்களை பற்றி மட்டும்தான் படிக்க போகிறோம். நல்லவர்களின் நற்குணங்களை மட்டும் படிக்க போகிறோம். சரி, முதலாம் ஓமை எடுத்துக்கலாமா? மத்திய 24 எங்கேருந்து 43 51 வரைக்கும். இது உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் மற்றும் பொல்லாத ஊழியக்காரன் பற்றிய ஓமை. ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஈவில் சர்வன்ட். எஜமான் ஒருவன் தன் ஆஸ்திகள் அனைத்தின் மேலும் ஒரு ஊழியக்காரனை நியமிக்கிறான். அவன் என்ன செய்யணும்? அந்த வேலைக்காரன் மற்ற வேலைக்காரருக்கெல்லாம் ஏற்ற வேலையில் போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்க வேண்டும். சரிங்களா? எஜமான் இங்கே வெளியில் போகிறார், ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறார். எப்பா நீ மற்ற வேலைக்காரங்களாம் பார்த்துக்க, ஒரு பெரிய பணக்கார எஜமான், நீ மற்ற எல்லா வேலைக்காரருக்கும் போஜனம் கொடு. விசாரணை அர்த்தம் வேலைகள்லாம் எப்படி நடக்குது, பணி விசாரணை செய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு எங்கேயோ. ஆனால் நல்லவனாக உத்தமனாக விளங்க வேண்டிய அந்த நியமிக்கப்பட்ட ஊழியக்காரன் என்ன ஆயிடுறான்? ஏசு என்ன சொன்னார்? அவன் என்னவா மாறிடுறான்? கெட்டவனா மாறி வெறியரோட சேர்ந்து அவன் குடிக்கவும் வெறிக்கவும் தொடங்கி உடன் வேலைக்காரரை என்ன செஞ்சானா? உபத்திரவப்படுத்த ஆரம்பிச்சிடான். நான் தான் பாஸ் அப்படின்ற மாதிரி இவன் நடக்க ஆரம்பிக்கிறான். திடீர்னு ஒரு நாள் எஜமான் வந்துட்டான், என்ன ஆகும்? சரிங்களா? இவன் என்ன செஞ்சான்? இந்த வேலைக்காரன் நியமிக்கப்பட்டவன், என் எஜமான் வர நாள் செல்லும் அப்படின்னு அவன் தனக்குள்ளே 48ஆம் வசனம் மத்திய 24:48 அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால். சரி, அவன் என்ன இன்சார்ஜ் கொடுத்தாரு? எல்லாருக்கும் போஜனம் கொடு. 45ஆம் வசனம் ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யார்? யாவன்? அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி திடீர்னு எஜமான் வரும்பொழுது இந்த ஊழியக்காரன் நல்லா குடித்து மற்ற வேலைக்காரங்களை அடிச்சுக்கிட்டு இருந்தான்னா எஜமான் என்ன செய்வார்? அவன் முடிவை பரிதாபகரமானதாக மாற்றுவார். இதான் ஊமை. இந்த ஊமையில் வரும் ஊழியக்காரனுக்கு அவனுக்கு தெரியும், என்ன தெரியும்? என் வேலை என்ன? எல்லா வேலைக்காரருக்கும் என்ன கொடுக்கணும்? போஜனம் கொடுக்கணும். போஜனம்னா என்ன? சாப்பாடுன்னு என்ன? போஜனம் அப்படி கிடையாது. ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? போஜனம் என்னது? சத்தியம். போஜனம் என்றால் சத்தியம், போஜனம் என்றால் ஆண்டவருடைய வசனம். நல்லவர்களிடம் என்ன இருக்கிறது? போஜனம் இருக்கிறது, அப்படித்தானே? நம்மளாம் நல்லவர்கள் அப்படின்னு ஆண்டவர் காட்டுறாரு பைபிளில். நல்லவர்களிடத்தில் என்ன இருக்கு? நம்மகிட்ட போஜனம் இருக்கு, சரிதானே? சத்தியம் நம்மகிட்ட இருக்கு. அதை என்ன செய்யணும்? நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும். வழங்குது அவங்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதும் நமக்கு தெரியும். எஜமான் அந்த பொறுப்பை நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்கார். சத்தியத்தை நாம் பெற்றிருக்கிறோம், ஆகாரம் நம்மகிட்ட இருக்கு.
ஆனாலும் இந்த ஆகாரத்தை பெற்றிருந்தால் மட்டும் போதாது, என்ன செய்யணும்? அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? 2வது உவமையை சொன்னார். சரிங்களா? இந்த ரெண்டுமே 2 அதிகாரமும் ஒரே பிரசங்கம். மற்ற 24, 25 ஒரே பிரசங்கம். அப்போ முதல் கதையில ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பரலோகத்தின் தேவன் நம்மகிட்ட போஜனம் கொடுத்திருக்கிறாரு, சத்தியம் கொடுத்திருக்கிறாரு. நம்மை நல்லவர்கள் நினைச்சு, உண்மையுள்ளவர்கள் நினைச்சு நம்மகிட்ட என்ன கொடுத்திருக்காரு? போஜனம் கொடுத்திருக்காரு. அதான் பவுல் சொல்றாருல்ல, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி தேவனுக்கு இந்த ஊழியத்தை ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:12 அந்த வசனம் இருக்கிறது. சரிங்களா? அப்போ ஆண்டவர் நம்ம எல்லாம் நல்லவங்க, உண்மை உள்ளவங்க நினச்சி இந்த சத்தியத்தை கொடுத்துருக்காரு. என்ன செய்யணும்? 2வது உவமை அதில் பார்த்தா இந்த சத்தியத்தை வச்சு என்ன பண்ணணும்னு ஆண்டு சொல்லியிருக்கார். சரி, 2வது உவமைக்கு போவோம். மற்ற 25 முதல் 13 வசனங்கள் 10 கன்னிகைகள் பற்றி உவமை. 5 பேர் கன்னிகைகள், 5 பேர் வேசிகள் அப்படின்னு இருக்கு. எல்லாருமே கன்னிகைகள் தான், அப்படித்தானே? எல்லாருமே ஆல் வேர் வர்ஜின்ஸ். கன்னிகைகள்னா கற்பு குலையாதவர்கள். சரிதானே? இப்போ என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் எல்லார்கிட்டையுமே பரிசுத்தமான சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். 10 பேருமே கன்னிகைகள், 10 பேரிடமும் பரிசுத்தமான சத்தியம் இருக்கிறது. ஆமா தானே? அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள் விருந்து வீட்டுக்குள் மணவாளனுடன் பிரவேசித்தார்கள். சரிதானே? இதோ மணவாளன் வருகிறார் அப்படின்னு நடுராத்திரி ஒரு சத்தம் கேட்ட உடனே எல்லாம் என்ன பண்ணாங்களாம்? 10 பேரும் துடுதுப்புன்னு வந்துருச்சாங்க. சரிதானே? 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க, மாப்பிள்ளை கூட உள்ள போயிட்டாங்க. 5 பேர் எங்க போயிட்டாங்க? 5 பேர் எண்ணெய் வாங்க போயிட்டாங்க. எண்ணெய் வாங்க போயிட்டாங்க. 5 பேர் உள்ள போகல. 5 பேர் உள்ள போகல. ஏன்? உள்ள போனவர்கள் புத்தி உள்ளவர்கள், உள்ளே போகாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள். அவங்க உள்ள போனதுக்கும் 5 பேர் உள்ள போனதுக்கும் 5 பேர் உள்ள போகாததுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? என்னதாங்க வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? என்னதான் வித்தியாசம்? பிரியமானவர்களே, பைபிளில் வேதாகமத்தில் ஆண்டவர் சொன்ன இந்த உவமையில் என்னெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், மத்திய 25 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 10 பேர் என்ன வச்சுருந்தாங்க? 10 பேருமே ஒரு அகல் விளக்கு வச்சுருந்தாங்க. சரிதானே? அகல் விளக்கு வச்சுருந்தாங்க. தான் அந்த விளக்கு இருந்துச்சு. சரி, அந்த விளக்கில் என்ன இருந்துச்சு? திரி இருந்துச்சு. அதுக்குள்ளே என்ன இருந்துச்சு? எண்ணெய் இருந்துச்சு. இந்த ஓமையில் 10 கன்னிகைகள் ஓமையில் எண்ணெய், விளக்கு இரண்டும் சேர்ந்து தீபம். தீபம் எரிகிறதே, இந்த தீபம் எரியுது. தீபம் என்னது? தீபம் எதை குறிக்குது? வசனத்தை குறிக்குது. இந்த எரிகிற இந்த ஃப்ளேம் இருக்கே, இந்த தீபம் எரியுதே, இது வந்து என்னது? ஆண்டுடைய வசனம். நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. சரி, அப்புறம் அந்த மண் பாத்திரம் இருக்குல்ல, அந்த அகல் விளக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதை காட்டுறேன். இதான் என்னது? அகல் விளக்கு. உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? எண்ணெய் இருக்கு. அது அங்கே இருக்கு. இந்த தீவெட்டி இது யாருங்க குறிக்குது? இந்த அகல் விளக்கு எதை குறிக்குது? யாரு குறிக்குது? நம்மை குறிக்கிறது. இந்த விளக்கு இருக்கே, உங்களை என்னையும் குறிக்கிறது. வசனம் படிக்கலாமா? எடுங்க. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6, 7 வசனங்கள். 2 கொரிந்தியரில் 4வது அதிகாரம் வசனங்கள் 6, 7 எடுத்து தயவு செய்து நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4 6 அதிகாரம் 7 வசனம் வாசிக்கிறேன். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, சத்தியத்தை
தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். சத்தியத்தை எங்க வச்சிருக்காரு? நம்ம இருதயத்தில் வச்சிருக்கார். 7 வசனம். இந்த மகத்துவமான வல்லமை, சத்தியம் என்ற வல்லமை, இந்த மகத்துவமான வல்லமை, இந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு? எண்ணெய் இருக்கிறது. சரிதானே? எண்ணெய் யாரை குறிக்குது? பரிசுத்த ஆவி. சரிங்களா? இந்த மகத்துவமான வல்லமை, இந்த சத்தியம் என்ற வல்லமை, பரிசுத்த ஆவி என்ற அந்த வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நீங்கள் நான் யாருங்க? நீங்கள் நான் யாரு? மண்பாண்டம். இந்த மண்பாண்டத்தில் ஆண்டவர் பவர் வச்சிருக்கார். மேக்னிஃபிஷன் பவர், மகத்துவமான வல்லமை. முதல் ஓமையில் படித்தோம், அது சத்தியம். 2வது ஓமையில் படிக்கிறோம், என்ன இருக்கு இந்த பாத்திரத்தில்? சத்தியம் மட்டும் இருந்தால் போதாது, கூடவே என்ன இருக்கணுங்க? எண்ணெய் இருக்கணும். கூடவே என்ன இருக்கணும்? எண்ணெய் இருக்கணும். வெறும் சத்தியம் மட்டும் தெரிஞ்சால் போதாது. புரியுதா உங்களுக்கு? வெறும் சத்தியம் மட்டும், எனக்கு பைபிள் தெரியும், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இதை தெரியும், அதை தெரியும், அத்தனை வசனம் இத்தனை வசனம் தெரியும், வெறும் சத்தியத்தை மட்டும் பெற்றிருந்தால் போதாது. என்ன தேவை? எண்ணெய். பரிசுத்த ஆவியானவர் இந்த மண்பாண்டத்தில் வாசம் பண்ண வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப தீபம் என்றால் ஆண்டோட வசனம், தீவட்டி என்றால் இதான் தீவட்டி. தீவட்டி என்றால் அகல் விளக்கு என்றால் தேவனுடைய ஜனம். என்ன என்றால் பரிசுத்த ஆவியானவர். சகரியா 4 அதிகாரம் முதல் 6 வசனங்கள்ல, எபிரேயர் 1:9 வாசிக்கிறோம். ஆனந்த தைலம், எண்ணெய் எல்லாமே பரிசுத்த ஆவியானவரை சுட்டி காட்டுகிறது. இப்போ பாருங்களேன், இந்த விளக்கு, இப்போ இந்த விளக்கு வெளிச்சம் வீசுமா? வெளிச்சம் வீசுமா? வெளிச்சம் வீசுமா? வெற்று விளக்கு வெளிச்சம் வீச முடியாது. வெறும் எண்ணெயினால் கூட வெளிச்சம் தர முடியாது. சரி, இது எண்ணெயிலிருந்து டைரக்டாக வெளிச்சம் வருமா? இதிலிருந்து வராது, இதிலிருந்து வராது. பாத்திரத்துக்குள்ளே என்ன போகணும்? எண்ணெய் உள்ளே போகணும். சரிதானே? அப்போ தான் அது எரிந்து பிரகாசிக்க முடியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மிடம் வெறுமனே சத்தியம் மட்டும் இருந்தால் போதாது. வெற்று பாத்திரங்களான நம்மில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். ரோமர் 5:5 படிக்கிறோம், தேவ ஆவியானவர் தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயங்களில் என்ன செய்கிறாராம்? ஊற்றுகிறார் என்று பவுல் சொல்றாரு. ஆவியின் கனியாகிய திவ்ய நற்குணங்கள் நம்மிடம் வெளிப்பட வேண்டும். ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். அதே சமயம் இன்னைக்கு பார்க்கிறோம், சில கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லி பிரகடனம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, சத்தியம் அல்லது உபதேசங்கள் அதெல்லாம் முக்கியம் கிடையாது, இந்த டாக்டரின் அந்த டாக்டரின் அதெல்லாம் தேவையில்லைங்க, நமக்கு ஆவியின் வரம், அபிஷேகம், அந்நிய பாஷை இதுதான் வேணும் அப்படின்னு வேற என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? என்னையை பற்றி மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி தானே? தே ஆர் ஆயிலி பீப்புள். தே ஆர் ஆயிலி பீப்புள். அக்கினி, அபிஷேகம், அபிஷேகம், ஆவியினை இறங்குறாரு 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 அப்படின்றான். எண்ணெயை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. அப்படி தானே? they speak only about the oil. எண்ணெயை மட்டுமே முக்கியப்படுத்துகிற கூட்டம். அவர்கள் அஸ்திபாரம் இல்லாத, சத்திய அஸ்திபாரம் இல்லாத, தெளிவான வழிகாட்டுதல் இல்லாத, பரவச உணர்ச்சிகளை மட்டும் நாடுகிற நம்புகிற ஒரு கூட்டம். வெறும் எண்ணெயை வைத்துக் கொண்டு வெளிச்சம் வீச முடியுமா? வெறும் எண்ணெயை வச்சுக்கிட்டு வெளிச்சம் வீச முடியாது. பாருங்களேன். அப்போ நமக்கு என்ன தேவை? இயேசு சொன்னாரு, ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4:24 சொன்னாரு, ஆவியோடும் உண்மையோடும், ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத். அப்படித்தானே? அப்ப முதல் ஓமையில சத்தியம்னு சொன்னார். நம்ம கிட்ட ஆண்டவர் போஜனம் கொடுத்துருக்காரு. இந்த போஜனம் மட்டும் இருந்தால் போதாது, சத்தியம் மட்டும் இருந்தால் போதாது. நமக்கு என்ன தேவை? பாத்திரத்தில் எண்ணெய் தேவை. அப்போ இயேசு சொன்னதை ஆவியோடும் உண்மையோடும், ஆவியோடும் சத்தியத்தோடும்
நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு யோவான் 4:24 சொன்னதை நாம் நினைவு கூர்ந்து ஆவியையும் சத்தியத்தையும் பிரித்து விடாதிருக்க நாம் கவனமாய் இருக்க வேண்டும். சரி, இப்போ இந்த எண்ணெயை நாம் எப்படி பெற வேண்டும்? எப்படி எண்ணெயை பெறுவது? 200 ரூபா கொடுத்தா கடையில் கிடச்சிரும் பாஸ்டர் அப்படின்னு ஈஸியாக சொல்லாதீங்க. அந்த காலத்தில் எப்படி ஒலிவ எண்ணெயை தயாரித்தார்கள்? ஒலிவ காய்கள், இந்த காய்களை ஒன்று திரட்டி ஆலையிலே போட்டு உள்ளே ஒண்ணுமே இல்லை என்னும் அளவுக்கு நசுக்கி என்ன செய்வார்கள்? ஒலிவ காய்களிலிருந்து எண்ணெயை வெளிஞ்சு எடுப்பாங்க. இந்த வெளியில் ஒரு கரும்புச்சாறு வண்டி இருக்குங்க, அந்த கரும்பை போட்டு நசுக்கு நசுக்கு நசுக்கி எல்லாம் சாரை பூரா சக்கை ஆக்கிடுவாங்க. கெத்செமனே என்ற வார்த்தைக்கும் இதான் அர்த்தம், பிரசிங் டவுன் அப்படின்னு அர்த்தம், நசுக்கி பிழிதல் அப்படின்னு அர்த்தம் கெத்செமனே என்ற வார்த்தைக்கு. நம்ம இரட்சகர் இயேசுவும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் ஆகட்டும் என்று மூன்று தரம் கெத்செமனேயிலே உடைக்கப்பட்டு பிதாவிடம் ஒப்பு கொடுத்தார். நசுக்கி பிழியப்படும் அந்த அனுபவம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நிகழ வேண்டும். பெருமையும் சுய கர்வமும் பிடித்தவர்களாக, லௌகிக பிரச்சனை தானே, நம்ம பிரச்சனை தானே, பெருமையும் கர்வமும் பிடித்தவர்களாக நாம் இருக்கும் பட்சத்தில் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படவே முடியாது. தேவனே எல்லாம் என் வாழ்வில் நீரே, நான் ஒன்றுமே இல்லை என்ற அர்ப்பணிப்புக்குள் நாம் வராத வரைக்கும் ஆவியானவர் நம்மை நிரப்பவே மாட்டார். பாருங்களேன், அப்போ புத்தியுள்ள கன்னிகைகளுக்கு அந்த 5 பேருக்கு அந்த கெத்செமனே சுயத்துக்கு மறிக்கிற அனுபவம் இருக்கும். அவங்க எண்ணெயை வச்சிருப்பாங்க, கூடுதலாக வச்சிருப்பாங்க. புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கோ பார்த்துக்கலாங்க, எண்ணெயை அப்புறம் வாங்கிக்கலாம். எப்போ போய் வாங்கினாங்க? நடுராத்திரியில் போய் போனாங்க. கடை எங்கே திறந்துருக்கோம்? அப்படி தானே, உண்மையில் அப்படித்தானே இருக்குது. நடுராத்திரியில் போனாங்களாம். எண்ணெயை பிறகு வாங்கிக் கொள்ளலாம் என்ற அகந்தை மனநிலை அந்த புத்தியற்றவர்களுக்கு. அதனால தான் அவங்களுக்கு பேர் புத்தியற்றவர்கள். நோ எக்ஸ்ட்ரா ஆயில், கூடுதல் எண்ணெய் இல்லை. அவர்களிடமும் சத்தியம் இருக்கிறது, இந்த புத்தி அற்றவர்களிடத்திலும் சத்தியம் இருக்கிறது. அவர்களுக்கும் சத்தியம் பிடிக்கும். அவர்களிடம் எண்ணெய் இல்லை என்றால், பரிசுத்த ஆவி இல்லை என்றால் தேவனுடைய அன்பும் அவர்களது உள்ளத்தில் இராது. அப்படிதானே? தேவாவி தானே அந்த பரிசுத்தாவி தானே நமக்குள்ள தேவ அன்பு ஊத்துறாரு. அப்போ எண்ணெய் இல்லாட்டி என்ன இருக்காது? தேவனுடைய அன்பு மட்டும் இருக்காது. மற்றவர்களை இந்த புத்தி அற்றவர்களால் நேசிக்கவும் முடியாது. மற்றவர்களை குறை கூறி நியாயம் தீர்க்கிறவர்களாகவே இருப்பார்கள். அவங்கள்ட்ட கொஞ்சம் கூடுதலாக இருக்கா, இருக்கட்டும் பார்த்துக்கலாம், நம்ம கடைசியில் வாங்கிக்கலாம், நம்மளும் கரெக்டாக தாங்க இருக்கிறோம், நாமும் பெண்கள் தான், நாமும் கன்னிகைகள் தான், நம்மளும் உள்ள எப்படியும் போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் 10 பேர் இருப்பாங்க. ஒரு நெருக்கடி வரும், கூட்டம் 2 என்ன செஞ்சிடும்? பிரிஞ்சிடும். என்னைக்கு நம்ம பிரிய போகிறோம்னு நமக்கு தெரியாது. நம்மிடம் சத்தியமும் இருக்க வேண்டும், ஆவியானவரும் இருக்க வேண்டும். இரண்டும் இருந்தால் நாம் பரலோகத்துக்கு மணவாளனுடன் உள்ளே போக ஆயத்தம் என்று சொல்ல முடியும். சரி, அது எப்படி தெரியும் என்று அறிய விரும்புகிறீர்களா? சத்தியம் நம்மகிட்ட இருக்குங்க, எனக்குள்ள. சரி, போஜனம் நம்மகிட்ட இருக்குது, பைபிளில் இருக்குது, சத்தியம் இருக்குன்னு நம்ம சொல்லிக்கிறோம். என்ன இருக்குன்னு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் எப்படி இருக்குன்னு? நம்மகிட்ட என்ன இருக்கிறது, பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் இருக்கிறார் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? சரி, அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? 3வது ஓமையை சொன்னார். அதனால 3வது ஓமை. சரி, 3வது ஓமை என்ன? மத்திய 25 14 30 வரைக்கும் இயேசு சொன்னது. இது தாளந்துகள் பற்றி ஓமை. தூர தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற எஜமான் தன் ஆஸ்திகளை தன் ஊழியக்காரரிடம், ஒருத்தன் கூப்பிட்டு 5 தாளந்துகள், இன்னொருத்தன் 2, இன்னொருத்தன் 1 அப்படின்னு பங்கிட்டு கொடுத்தான். 5 தாளந்துகள் பெற்றவன் 10 ஆக்கினான், 2 பெற்றவன் 4 ஆக்கினான், 1 பெற்றவன் ஒன்றும் செய்யாமல் சோம்பல்காரனாய் இருந்து எஜமானனை குறை கூறுகிறவனாய் இருந்தான். அப்படிதானே?
நான் அந்த ஓமையை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன், அவ்வளோதான். எல்லாம் வாசிக்கலை, நேரம் இருக்காது. 5 10 ஆக்கினவர்கள், 2 4 ஆக்கினவர்கள், விருத்தி செய்தவர்கள் விருது பெற்றார்கள், விருந்தும் பெற்றார்கள். விருத்தி செய்யாதவன் விருதாவாகி போனான். அவனை தூக்கி எங்கே போடுங்க எஜமான் சொன்னார்? அழுகையும் பற்கடி போன இடத்துல தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு எஜமான். 2 பிரிஞ்சிருச்சு. அங்கேயும் ஜட்ஜ்மெண்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, எஜமான் ஊழியக்காரர்களுக்கு தாளந்துகளை கொடுத்தார். ஒரு டைம் வந்துச்சு, கணக்கு கேட்டார். இதான் ஓமை, சரிதானே? பரலோகத்தின் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை கொடுத்துள்ளார். ஆமாம் தானே? எனக்கு மட்டும் 1 தாளந்து, அவங்களுக்கு 2 தாளந்து, அவங்களுக்கு 3 தாளந்து, இவங்களுக்கு 5 தாளந்து, அவங்களுக்கு 10 தாளந்து, எனக்கு மட்டும் ஆண்டவர் ஒன்னே ஒன்று கொடுத்துருக்காரு, இன்னும் 5 வேணும் அப்படின்னு பேராசைப்படுகிறோமா? அல்லது எனக்கு அந்த திறமை இல்லையே, நானும் அவர் மாதிரி பாட்டு பாடினா, இவர் மாதிரி நான் இது பண்ண, அவர் மாதிரி இது பண்ண அப்படின்னு சொல்கிறோம். சொல்கிறேன்ல, சில நேரத்தில் ஆசைப்படுறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, 1 தாளந்தை வாங்கி அதை உருப்படியாக பயன்படுத்தினாலே போதும். மோர் டேலண்ட்ஸ், மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சரிதானே? எதற்காக இந்த ஊமை? நம்மிடம் சத்தியமும் பரிசுத்தாவியும் உண்டா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான், குறிப்பாக பரிசுத்தாவி நம்மிடத்தில் இருக்கிறாரா என்று அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஓமை ஆண்டவர் சொன்னார். பாருங்களேன், எப்படி கண்டுபிடிக்கிறது நம்மகிட்ட ஆவியானவர் இருக்கிறாருன்னு? நம்மிடம் உள்ள தாளந்தை தேவனுக்காக சரியாக பயன்படுத்துவதுதான் அந்த அடையாளம். என்ன அடையாளம்? நம்மகிட்ட ஆவியானவர் இருக்கிறாரு. விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவர் எவ்வளோ அழகாக கற்றுக் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? நாம் அநேகர் ஆலயத்துக்கு வருவோம், சத்தியம் கேட்போம், ஏதோ கொஞ்சம் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிற வரைக்கும் உணர்த்துவார். ஆமாவா இல்லையா? உள்ள இருக்கிற வரைக்கும், சர்ச்சுக்குள்ள உட்கார்ற வரைக்கும், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி அப்படி பிரசங்கம் கேட்டு அப்படி வெளியில் போகிற வரைக்கும் உணர்த்துவார். நான் வெளியில் போவேன், ஆவியானவரும் போய்விடுவார். அப்படியே நம்ம இருக்கிறோம் இல்லையா? நிஜமா தான் சொல்கிறீங்களா? ஆலயத்துக்கு வருவோம், சத்தியம் கேட்போம், ஏதோ கொஞ்சம் ஆவியானவர் உணர்த்துவார், அவ்வளவுதான். நான் ஒன்றும் பெரிதாக செய்வதில்லை. தாளந்துகளை பயன்படுத்த உள்ளத்தில் மாற்றம் அடைவதும் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஓமையில், 3வது ஓமையில், தாளந்துகள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் சபையாராகிய நமக்கு கொடுக்கும் வரங்கள், வரங்களை சுட்டி காட்டுகிறது. என்னென்ன வரங்கள்? சும்மா சில உதாரணங்கள் சொல்கிறேனே. பேச்சுத்திறன், நல்லா பேசுறது, சத்தியத்தை பேசணும், குறை பேசிட்டு கூடாது. புரியுதா உங்களுக்கு? சத்தியம் பேசணும், குறை பேசிட்டு கூடாது, அடுத்தவன் கதையை பேசிட்டு கூடாது. அதுக்கு ஆண்டவர் பேச்சுத்திறன் கொடுக்கல. பேச்சுத்திறன், நம்முடைய செல்வாக்கு, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பணம், நேரம், நம்ம கொடுத்திருக்க நேரம், அறிவு கூர்மை, இன்டலெக்சுவல் பவர், அவர் ஸ்ட்ரெங்க், அவர் ஹெல்த், ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிற பலன், ஆரோக்கியம், இப்படி நான் பெற்றுள்ள, இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க. சும்மா ஒரு சிலை சொன்னேன், மிச்சத்தை நீங்கள் சேர்த்துக்கணும். நல்ல பாட்டு பாடுறது, இங்கிலீஷ் நல்லா தெரியும், தமிழ் நல்லா தெரியும், அப்படின்னு தெரிஞ்சதை வச்சு ஆண்டுக்கு ஏதாவது செய்யணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் பரலோகத்திலிருந்து பெற்றுள்ள தாளந்துகளை தேவனுக்காக பயன்படுத்துகிறோமா? நாம் சத்தியத்தை மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்து தாளந்துகளை, வரங்களை தேவனுக்காக பயன்படுத்தாவிட்டால், நல்ல கவனிங்க, நம்முடைய பரிசுத்தாவியின் அனுபவம் இல்லை என்பதற்கு அதுவே ஒரு நல்ல அடையாளம். நான் கேட்டுகிட்டே தாங்க இருக்கிறேன், நல்லா கேட்குறேன், நல்லா கேட்குறேன், நல்லா படிக்கிறேன், நல்லா படிக்கிறேன் பைபிளை, ஆனால் உள்ளே போகிற அந்த அறிவு என்ன செய்யணும்? அடுத்து வெளியில் போகணும், சரிதானே? அப்போ நான் ஊழியம் தான் செஞ்சுட்டே இருக்கணுமோ?
அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நான் எப்படி உழைக்கிறது, நான் எப்படி பிழைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பிழைப்பை மட்டுமே நாம் பார்த்து கொண்டு இருந்தாலும் தாளந்துகளை நாம் பயன்படுத்தாதவர்களே. ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்களால் நிரம்பிய சபையாரின் நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னா, ஆண்டிகள் எல்லாரும் கூடி என்ன கதை, மடம் கட்டின கதைன்னுவாங்க. ஒரு ஊர் இருந்துச்சு. எப்படி இந்த பழமொழி வந்துச்சு? ஒரு ஊர் இருந்துச்சான். அந்த ஊரில் நிறைய பிச்சைக்காரவங்க, ஆண்டிகள். இந்த ஆண்டிகள்லாம் விடிய காலம் எந்திரிப்பாங்க, நல்லா குளித்து நல்லா ரெடியாகி பட்டை கிட்ட எல்லாம் பூச்சி அடிச்சுட்டு திருவோடு சேகண்டி கையில் அந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்களாம், ஆளுக்கு ஒரு திசையில் அப்படி இப்படி போய் பிச்சை எடுக்க போயிடுவாங்க. பிச்சை எடுத்துட்டு திரும்ப என்ன செய்வாங்களாம், எல்லோரும் சாயங்காலம் ஒன்றா கூடி கதையெல்லாம் பேசுவாங்க. எப்பா நீ இன்றைக்கி எங்கே போனப்பா? நான் அந்த பக்கம் போனேன்ப்பா, நான் இந்த சொக்கலிங்க நகர் போனேன், நான் இந்த விஸ்வநாத தெருவு போனேன், அந்த வைத்தியநாதபுரம் போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், அப்படி பேசிக்குவாங்க. பேசிட்டு நல்ல திருப்தியாக சாப்பிட்டுட்டு பேசுவாங்களாம். என்ன பேசுவாங்க தெரியுமா? நம்ம ஊர்லங்க ஒரே ஒரு குளம் தான் இருக்குது. 2 குளம் இருந்தால் நல்லாயிருக்கும். குளிக்க ஒரு குளம், குடிக்க ஒரு குளம். அப்படியா, நல்ல ஐடியாவே, செய்யலாமே அப்படின்ட்டு எல்லாம் பேசிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. ஒரு நாள் பொழுது போச்சு. அப்புறம் அடுத்த நாள் அப்படி அதே மாதிரி போய் குளிச்சு கிளம்பி எடுத்து சாப்பிட்டுட்டு நைட்டு உட்காந்து பேசுவாங்க. நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஊரில் கோயில் இருக்குது. ஆனால் கோயில் பக்கத்தில் இந்த வர்ற போகிற மக்கள், நம்மளை மாதிரி ஆண்டிகள், இவங்களுக்கெல்லாம் அன்னதானம் போடணும், ஒரு அன்னதான மடம் கட்டினால் நல்லா இருக்கும். அவன் உடனே ஒருத்தர், பரவாயில்லையே நல்ல ஐடியாவாக இருக்கே, நம்மளாம் மடம் கட்டுவோம் அப்படின்ட்டு பேசிட்டு சரி இன்னைக்கு படுப்போம் அப்படின்னு எல்லாம் படுத்துவாங்க. அப்புறம் அடுத்த நாள் எந்திரிப்பாங்க. அடுத்த நாள் எந்திரிச்சிட்டு சரிப்பா குளிச்சுட்டு அப்படி இப்படிலாம் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் அதே கதை சாப்பிட்டுட்டு படுக்கும் பொழுது இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், நம்ம ஊரில் இந்த கோயிலுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த தேங்காயெல்லாம் உடைக்கிறாங்க பார்த்தீங்களா? தேங்காயெல்லாம் உடைக்கிறாங்கல்ல, இந்த தேங்காயெல்லாம் வீணாக போயிடக்கூடாது. இதை என்ன செய்யணும், இதெல்லாம் கரெக்டாக உடைச்சி உள்ளே கிடக்கணும். அப்போ நம்ம போய் பிறகு எடுத்துக்கலாம், நம்ம பிறகு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் மாதிரி கட்டுவோம் அப்படின்னு பேசுவாங்க. சரி ரைட்டு இன்றைக்கி படுப்போம், இன்றைக்கி பொழுது போச்சு. இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒன்றுமே நடக்காது. நம்மளும் அப்படித்தான். சர்ச்சுக்கு வரேன் டிப்டாப்பா டையை கட்டிட்டு வந்துடுறேன். நானும் நிறைய கதைகளை கேட்குறோம், நிறைய பிரசங்கம் கேட்குறோம், எல்லா ஆண்டிகளும் வர்றோம். ஆனால் ஒன்றும் கட்டுன மாதிரி தெரியல. ஆத்ம ஆதாயம் என்ற ஆத்ம பாரம் இல்லாமல் போய்விட்டது. திருச்சபைகளிலே 90% கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இப்படித்தான் இருக்கிறார்கள், ஆண்டிகளை போல. அந்த ஒருத்தன் என்ன பண்ணான், தாளத்தை எங்கே பதிச்சிட்டான், மண்ணுக்குள்ளே பதிச்சிட்டான். பார்த்தீங்களா? நாம் அப்படி தான் இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஓமைகள் புரியுதா, ஏன் ஆண்டு ஓமைகள் சொன்னாருன்னு? சரி, நம்மிடம் சத்தியம் இருக்கிறதா? முதலாம் ஓமை, ஆமாமா நிச்சயமாக சத்தியம் இருக்கிறது. சரி, நம்மிடம் பரிசுத்த ஆவி இருக்கிறாரா? அப்படித்தான் நினைக்கிறேன். பரிசுத்த ஆவி இருக்கிறாரா? ஆமாமா இருக்காருன்னு நினைக்கிறேன். நம்மிடம் இருக்கிற தாளந்துகளை நாம் பயன்படுத்துகிறோமா? மூணாவது உமை, தாளந்துகளை பயன்படுத்துகிறேனா? ஐயையோ புதைச்சில வச்சுவிட்டேன், நிலத்தில் புதைத்து விட்டேனே. என்ன அர்த்தம் தெரியுமா? நிலத்தில் புதைச்சிட்டேன்னா, நிலம்னா உலகம். ஏசு சொல்லியிருக்கிறார், நிலம்னா உலகம். இந்த உலகத்துக்குள்ளே போய் என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? சத்தியத்தையும் மறந்துடுறோம், பரிசுத்த ஆவியை மறந்துடுறோம், தாளந்துகள் பயன்படுத்தணும்னு மறந்துடுறோம். உலகத்தில் அப்படியே என்ன பண்ணிடுறோம், அப்படியே மூழ்கிறோம். வெள்ளிக்கிழமை தான் ஞாபகம், ஐயோ இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுமே, ஓய்வு நாள் படத்தை படிக்கணுமே. அன்பான தேவ பிள்ளைகளே, நிலத்திலே புதைத்து விட்டேனே, அதாவது உலகத்தின் மூழ்கி விட்டேனே என்று ஆதங்கத்துடன் அங்கலாய்க்கிறீர்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்மிடத்திலே சத்தியம் இயேசு இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பு நமக்குள் இருந்தால், நாம் இயேசுவை போல செயலாற்ற
ஆரம்பித்து விடுவோம். இயேசு என்ன பண்ணாரு? இயேசுவானவர் தானே சத்தியம். அவர்கிட்ட பரிசுத்தாவி இருந்துச்சா? ஆமாம் இருந்துச்சு. லூக்கா இருந்தார், பரிசுத்தாவியும் இருந்தார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை கொஞ்சம் குயிக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 4:18-19 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவர் சத்தியம் இயேசு. அவர் மேலே யார் இருந்தா? ஆவியானவர் இருந்தார். ஆவியானவர் இருந்தனால என்ன பண்ணார் பாருங்களேன். தரித்திரக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். புரியுதா உங்களுக்கு? ஏசு செஞ்சாரா? அவர் தான் சத்தியம். அபிஷேகம் பெற்றிருந்தார். பயன்படுத்தினாரா தாளந்துகளை? பிரியமானவர்களே, நம்மிடத்திலும் சத்தியம் ஆவியானவர் இருந்தால் இயேசுவை போல் நாம் செயல்படுவோம். You will be ready for the mission of God. தேவனுடைய ஊழியத்துக்கு நாம் ஆயத்தமாயிருப்போம். சரி, தாளந்துகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி எழும்பும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? 4வது உவமை சொன்னார். நம்ம நினச்சிருக்கூடாது தாளந்துகள் பயன்படுத்தணுன்னா சர்ச்சில் வந்து மியூசிக் போட வேண்டும், சர்ச்சில் மைக்கு பிடிச்சி பாட்டு பாட வேண்டும். இங்கே மட்டும் பண்ணக்கூடாது, இங்கே மட்டும் பண்ணக்கூடாது. சரிங்களா? 4வது உவமை, இயேசு 4வது உவமை சொன்னார். 4ஆம் உவமை பார்க்கலாமா? மத்திய 25 31-46 வரைக்குங்க. இது செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகள் பற்றி உவமை. தேவன் சகல ஜனங்களையும் 2ஆக பிரிப்பார். வலது பக்கம் நிற்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட செம்மறி ஆடுகள், இடது பக்கம் நிற்பவர்கள் சபிக்கப்பட்ட வெள்ளாடுகள். செம்மறி ஆடுகள் இயேசுவுக்காக ஐக்கியத்துடன் சேவை செய்த ஆடுகள். சரிதானே? ஏன்னா செம்மறி ஆடுகள் அப்படி ஒரே கூட்டமாக தான் இருக்கும். சரிங்களா? ஐக்கியத்தோடு சேவை செய்த கூட்டம். அந்த சேவைக்கு தான் ஐக்கியம், வேற எதுக்கும் கிடையாது. அப்போ வெள்ளாடுகள் யாரு? வெள்ளாடுகள் இயேசுவுக்கு சேவை செய்யாமல் தங்களுக்கே சேவை செய்து கொண்ட கூட்டம். சிதறுண்ட ஆடுகள் வெள்ளாடுகள். வெள்ளாடு பாருங்களேன், வெள்ளாடு என்ன செய்யும்? கூட்டம் கூட்டமாக போகணும்னு நினைக்கிறீங்க? கூட்டமெல்லாம் போகாது. அது கீழ்ப்படியாத ஆடு வெள்ளாடு. செதறி போகும். வேலி தாண்டும், ஒரு இடத்துல இருக்காது. சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, வேலி தாண்டிய வெள்ளாடு சந்தைக்கு போனா சாப்பாடு. கேட்டிருக்கீங்களா? அப்போ இந்த வெள்ளாடு ஒரு இடத்துல இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம செம்மறி ஆடா வெள்ளாடு? செம்மறி ஆடுகளுக்கு தீர்ப்பு என்ன அப்படின்னா நித்திய ஆனந்தம், பரலோகத்தில் சந்தோஷம். வெள்ளாடுகளுக்கு என்ன தீர்ப்பு? நித்திய நரகம், ஆக்கினை. இதாங்க ஓமை. சரிங்களா? இதான் இயேசு நோமை. சுருக்கமான சொல்லிட்டேன். பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த ஓமையில், இந்த 4வது ஓமையில் வலது பக்கம் உள்ளவங்களை பார்த்து இயேசு சொன்னார், நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் நிர்வாணமாக இருந்தேன், அதான் வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமாக இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. நான் பசியாக இருந்தேன், சாப்பாடு கொடுத்தீங்க. காவலில் இருந்தேன், என்னை வந்து விசாரிச்சிங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த வலது பக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படியே ஆண்டவரே எப்போ நாங்கள் அப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஆண்டவர் சொன்னார், இந்த மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். இடது பக்கம் உள்ளவங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? நான் வஸ்திரம் இல்லாது இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கல. நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீ சாப்பாடு கொடுக்கல. நான் ஜெயிலில் இருந்தேன், நீங்கள் என்னை வந்து பார்க்கவே இல்லை. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இடது பக்கம் உள்ளவங்க, எப்போ ஆண்டவரே நாங்கள் வராமல் இருந்தோம்? எப்போ ஆண்டவரே நீங்கள் பசியாக இருந்தீங்க? எப்போ ஆண்டவரே நீங்க ஜெயிலில் கிடந்தீங்க? மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாமல் இருந்தீர்களோ அது எனக்கே செய்யலை. புரியுதா உங்களுக்கு? பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா
சத்தியத்தை பெற்றிருக்கிறவர்கள், பரிசுத்தாவை பெற்றிருக்கிறவர்கள், வரங்களை பெற்றிருக்கிறவர்கள். இந்த வரங்களை யாருக்கா பயன்படுத்தணும்? ஏழை, எளியோர், கஷ்டப்படுறவங்க, தேவையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வரங்களை நம்ம என்ன செய்யணுங்க? பயன்படுத்தணும். அதுதான் சர்ச்சில் இருந்து தலையில் அடித்து சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்கிறேன்? முடியலையா அவங்கள போய் பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, விசாரிங்க, உதவி செய்ய அப்படின்னு சொல்கிறான்ல. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சத்தியம் மட்டும்தான் இருக்குது, மண்பாண்டத்தில் எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை. தாளந்துகளை அப்புறம் எப்படி பயன்படுத்துறது? பெருமானதே பிள்ளைகளை. அப்போ 4 ஊமைகளில் ஆண்டவர் சொல்கிறாரு. ஒன்று சத்தியம், முதலாவது ஊமை. 2வது ஊமை பரிசுத்த ஆவி. 3வது ஊமை வரங்கள். 4வது ஊமை அதை யார் யாருக்கு பயன்படுத்தணும். பிரியமானதே பிள்ளைகளை, நாம் எப்படி ஓடிட்டு இருக்கோம் தெரியுமா? என்னுடைய எதிர்காலம், என்னுடைய படிப்பு, என்னுடைய திருமணம், என்னுடைய வேலை, நமக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு ஐஃபோனு, ஒரு கம்ப்யூட்டர், இப்படித்தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு நமக்கு. பட்டியல் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இயேசுவுக்காக நான் என்ன செய்வேன், எங்களால் என்ன செய்ய முடியும் என்று சிந்திக்கிற கூட்டம் திருச்சபையில் சிறுத்து போய்விட்டது. அதனால தாங்க இயேசு எங்கே இருக்கிறாரு? வெளியில் இருக்கார். வெளியே நிற்கும் கிறிஸ்து, வேடம் இட்டு நிற்கும் கிறிஸ்து. ரஷ்யாவில் ஒரு பேரரசன் ஒருவன் இருந்தான். அவன் பேர் ஐவன். சில நேரங்களில் அவன் என்ன செய்வான, மாறு வேஷம் போட்டுக்கிட்டு தன் நாட்டு மக்களின் உண்மையான குணத்தை கண்டறிய அவன் செல்வானாம். ஒரு நாள் ராத்திரி மாஸ்கோ நகரத்தின் புறநகர் பகுதியில் பிச்சைக்காரன் மாதிரி வேஷம் போட்டு இந்த ராஜா போனாராம். ஒவ்வொரு வீடாக போய் கதவை தட்டுறார். கதவை தட்டி, இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டில் நான் தங்கிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, நைட்டு தங்கிக்கிறேன் அப்படின்னு. உடனே ஒருத்தர் கூட கதவை திறக்கலை. அந்த ராஜாவுக்கு, அந்த பிச்சைக்காரனுக்கு என்ன செய்யலை? பிச்சைக்காரன் மாதிரி வந்திருக்கார், ஒருத்தருமே உதவி செய்யலை. இந்த ஜனங்களுடைய சுயநலத்தை எண்ணி சோர்ந்து போனான் இந்த வேஷம் போட்டிருந்த பேரரசன். சரி, கடைசியாக ஒரு கதவை தட்டுவோம் அப்படின்ட்டு ஒரு வீட்டு கதவை தட்டின உடனே ஏழை மனுஷன் ஒருவன் கதவை திறந்து, கொஞ்சோண்டு அப்பம் இருந்துச்சு, கொஞ்சம் தண்ணி இந்த பிச்சைக்காரனை கொடுத்துட்டு, ஐயா என்கிட்ட பெரிய மெத்தையெல்லாம் கிடையாது ஐயா, இந்த வைக்கப்போர் இருக்குது, வைக்கப்போரில் மெத்தை மாதிரி போட்டிருக்கேன், இதில் படுத்துக்கங்க ஐயா, இதுக்கு மேலே என்கிட்ட ஒன்றுமே கேட்காதீங்க, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது ஐயா, என் மனைவிக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, பாவம் அவள் ரொம்ப முடியாமல் இருக்கிறான், இனிமே நான் அவளை கவனிக்கணும், உங்களை என்னால் கவனிக்க முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்பம் தண்ணியை கொடுத்துட்டு அந்த வைக்க போரில் படுக்க வச்சிட்டார். இந்த பிச்சைக்கார வேஷத்தில் வந்த பேரரசனுக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம் தெரியுமா? பரவாயில்ல, ஊரில் ஒரு ஏழையாவது இருந்தானே எனக்கு உள்ள இடம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான். காலை விடிந்தது. ஏழை மனிதனுக்கு இந்த பேரரசன், பிச்சைக்கார வேஷம் போட்டிருக்கு பேரரசன் நன்றி சொல்லிட்டு அவன் போயிட்டான். கொஞ்ச நாள் இந்த ஏழை மனுஷனுக்கு அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு மறந்து போச்சு. ஒரு நாள் காலையில் ராஜ ரதம் வீட்டு வாசலுக்கு முன்பாக இந்த ஏழை மனுஷன் வாசல் வந்து நிற்கிது. இந்த ராஜா பரிவாரங்களோடு வந்து அந்த ஏழை மனிதன் அவனுடைய குடிசை முன்பாக அவன் கம்பீரத்தோடு இறங்கினான். அதை பார்த்து அந்த ஏழை மனிதன் மிரண்டு போய், ஐயோ ராஜா வந்திருக்காரு, என்ன நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், அடிச்சுக்கிறான். ராஜா காலில் போய் பொத்துன்னு விழுந்துட்டான். ஐவன் அந்த பேரரசன் அந்த பிச்சைக்கார அந்த ஏழை மனுஷனை 2 கரங்களால் தூக்கி நிறுத்தினான். நீ என்ன செய்தாய் தெரியுமா? பேரரசனுக்கு உபசரணை செய்தாய். வைக்கோல் போர் படுக்கையில் வந்து படுத்து உறங்கியது நான் தான். உனது எளிய அதே சமயம் மிகவும் இனிமையான உபசரிப்பை பெற்றவனும் நான் தான். இப்பொழுதும் உனக்கு கைமாறு செய்ய வந்தேன். அப்ப ராஜா என்ன பண்ணாரா, பொற்காசுகள் நிரம்பின ஒரு பை
அந்த பைய அந்த ஏழை மனுஷன் கொடுத்து, இப்போ நீ செய்த அந்த நன்றி நல்ல காரியத்துக்கு நன்றி கடனாக இந்த பொற்காசு கொடுக்குறேன்பா. அன்னைக்கு நான் மாறுவேஷத்தில் வந்தேன், எனக்கு கொஞ்சம் அப்பம் தண்ணி கொடுத்தேன், இன்றைக்கி அரச கோலத்தில் வந்திருக்கிறேன், உனக்கு நான் பொற்காசுகள் அடங்கி பை கொடுக்குறேன், இதை வைத்து நீ என்ன செய்ய, உன் மனைவியை கவனிச்சுக்கோ, அந்த குழந்தைக்கு கொண்டு வா அப்படின்னார். குழந்தையை தூக்கிட்டு வந்தான். இந்த குழந்தைக்கு என் பெயரை வை, ஐவன் அப்படின்னு பெயர் வச்சாங்க. அவன் வளர்ந்த பின் நான் இந்த குழந்தையை படிக்க வைத்து அரண்மனையிலும் அரசு சேவையிலும் அவனுக்கு நான் பங்களிப்பேன் என்று பேரரசன் சொன்னான். மனிதா, இன்னும் உனக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா நீ என்ன செய், அந்த மூலையில், அந்த படுத்திருந்த மூலையை காமிச்சாரா ராஜா, அந்த மூலையில் அன்றோர் இரவினிலே படுத்துறங்கிய அந்த ஏழை நாடோடியை, யாரை சொல்றாரு, தன்னைத்தான் சொல்றாரு, அந்த ஏழை நாடோடியை கூப்பிட மறக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரதத்தில் ஏறி ஜம்முன்னு போயிட்டாராம். இவனுக்கு அப்படியே ஆச்சரியம். வீட்டுக்கு வந்தது யாரு? ராஜா வந்துட்டு போனாரா? ஏன் வீட்டுக்கா? ஊரார் எல்லாருக்கும் அப்படியே மெய் சிலுத்து போச்சு. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். இயேசு கிறிஸ்து வந்தெல்லாம் தட்ட மாட்டாரு நம்ம வீட்டு வாசல்ல. இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ராஜா மாறுவேஷத்தில் வந்த மாதிரி இன்னைக்கு அநேகர் தேவையோடு இருக்கிறார்கள். நம்ம சுற்றிலும், நம்ம சர்ச்சில், நம்ம பள்ளிக்கூடத்தில், வேலை செய்கிற இடத்துல, நமக்கு பழகின மக்கள் இருக்கிற இடத்துல இவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம கையில் ஆண்டவர் போஜனம் கொடுத்துருக்கார். நமக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கார். பாத்திரத்தில் வரங்களை கொடுத்திருக்கிறார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். உள்ள வந்து நான் என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன். சரிதானே? இப்போ உள்ள வரவங்களுக்கு போஜனம் அவங்க நம்ம கொடுப்பாங்களா, நம்ம அவங்களுக்கு கொடுக்கணுமா? நம்ம தான் அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம தான் அவங்களுக்கு கொடுக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ ஏழை எளியோருக்கு தேவையில் இருக்கிறவர்கள் யாரானாலும் நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணுங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நமக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் போய் பார்ப்போம். நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு சொந்தக்காரவங்க, இவங்களை தான் பார்ப்போம். நம்ம சொல்லுவோம், ஒரு பட்டியல் போடுவோம், இவங்க இருக்காங்க, அங்கே இருக்காங்க, போய் பாருங்க, அவங்க தேவை, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா ஒரு நாதியும் கிடையாது. யாரும் போய் பார்க்குறதே கிடையாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எப்படி தட்டுறாரு தெரியுமா? கதவை தட்டுகிறேன்னு சொல்கிறார்ல, எப்படி தட்டுறாரு தெரியுமா? ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு தேவையில் இருக்கிறாரு, ஒருத்தருக்கு அப்படி ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போதெல்லாம், தேவன் நமக்கு தெரியப்படுத்தும் போதெல்லாம் ஆண்டவர் நினைச்சாரு நம்ம இதே கதவை தட்டுறாருங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் தட்டுறாரு. அப்படி தானே? நம்ம எப்படி இருக்கிறோம்னா, நான் ஓய்வு நாளை ஆசிரிக்கிறேன், நான் தசம்பாவம் கொடுக்கிறேன், ஆலயம் தவறாமல் செல்லுகிறேன், கற்பனைகள் எல்லாம் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஒருத்தன் அப்படி தான் வந்தான் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் பரலோகம் போனேன், என்ன செய்ய, நித்திய ஜீவன் அடைய என்ன செய்யணும், கற்பனையெல்லாம் கடைபிடி. நான் சின்ன வயசுல நான் கடைபிடிக்கிறேன். மத்தேயு 19 அதிகாரம். இன்னும் நான் என்ன செய்யணும்? உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு சொன்ன ஆண்டவர். என்ன குறை? உன்கிட்ட இருக்கிற வித்து ஏழைகளுக்கு கூட. அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் விற்றுவிட்டு நம்மளும் ஆண்டி ஆகணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன மாதிரி ஆண்டவர் யார் யாருக்கு நம்ம உதவி செய்யணும், சகாயம் பண்ணணும் அப்படின்றத கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். ஆண்டவர் உள்ளத்தில் தட்டுவார். இந்த சத்தம் கேட்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ அவன் நீ என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அவனை பாராட்டினாரா? நான் ஆண்டவரே கற்பனையை கடைபிடிச்சேன், அம்மா அப்பா கீழ்ப்படிஞ்சேன், திருடலை, கொலை செய்யலை, அது பண்ணல, இதை பண்ணல, என்ன செய்யலை. நியாய தீர்ப்பில் என்ன நாம் செய்யவில்லை என்று பார்க்க போகிறது கிடையாது. என்ன செஞ்சோன்னு பார்ப்பார். என்ன செஞ்சோம். புரியுதுங்களா? இது மிகவும் சிறியராய் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ. புரியுதுங்களா? வாட் யூ ஹேவ் டன், என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்ப்பாருங்க.
பிரியமானவர்களே, சத்தியத்தையும் பரிசுத்த ஆவியும் வரங்களையும் பெற்றவர்கள் சுயநலம் இல்லாமல் பிறர் நலனுக்காக மட்டுமே வாழ வேண்டும், சேவை, சமூக சேவை செய்ய வேண்டும் என்று பரலோகம் நம்மிடத்தில் ஆவலுடன் எதிர்பார்க்கிறது. இயேசுவானவரின் நியாய தீர்ப்பின் தட்டுதல் உங்கள் இதய கதவுகளில் துணிக்கிறதா? ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உங்களுடைய சத்தம் கேட்டு நான் நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஒப்படைப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ஆண்டவர் எங்களுக்கு உம்முடைய ஆலயத்தில் இருந்து இதய கதவை தட்டும் விதமாக எங்களுக்கு சத்தியங்களை தருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜன் இதோ வாசலண்டை நிற்கிறார். நாங்களோ பாவம், லோகம், ஆசா, பாசம் என்று உலகத்திலே மூழ்கி போய் கிடக்கிறோம். ஐயா, எங்கள் இதய கதவுகளை தட்டக்கூடிய இயேசுவின் சத்தத்துக்கு செவி கொடுத்து, ஆண்டவரே, பெற்றிருக்கிற சத்தியத்தை பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் வரங்களோடும் அந்த தாளந்துகளை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஞானமுள்ளவர்களாக எங்களை நடத்தும். ஆண்டவரே, இன்னைக்கு பாடம் கூட அதான் படித்தோம், ஞானமாக வாழுதல். தகப்பனே, படிக்கிறோம் போகிறோம், படிக்கிறோம் போகிறோம். ஆண்டவரே, ஆண்டிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயா, கர்த்தர் எங்களை தொடுங்க, எங்களை மாற்றுங்க. ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை, தாகத்தை, தீவிரத்தை எங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரே தகப்பனே, இந்த வேளையில் இந்த சத்தியத்திற்கு எல்லாரும் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து வாழ தேவன் எங்களுக்கு பலத்தை கொடுங்க. நாங்கள் வேலை செய்கிற இடத்துல, எங்களுடைய அக்கம் பக்கத்தில், எங்கள் தெருவில் நாங்கள் ட்ராவல் பண்ணும் பொழுது, ஆண்டவரே, இப்படி பல்வேறு சூழ்நிலைகளில் ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருக்கிறதுக்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுக்குறோம். அப்பா தகப்பனே, நீ கொடுத்திருக்கிற வேதத்திற்காக நன்றி, நீ கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி. மண்பாண்டங்களிலே எங்களுக்குள்ளாக இந்த மகத்துவமான வல்லமைகளை நீர் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வரங்களை தேவனுக்காக செலவிடுவதற்கு, பயன்படுத்துவதற்கு, உமக்காக, பிறருக்காக வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளில் திருமதி ஜீன் சுந்தரம் பாஸ்டமாவுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல சுகம் கொடுங்க, அவங்களுடைய ஆப்ரேஷனை ஆசீர்வதியும். அம்மா ஜெய ஜேம்ஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகமாக இருக்கிற தாயாருக்கு நல்ல சுகம், விடுதலையை கொடுங்க, பலப்படுத்துங்க. ஸ்டெல்லாமாவுக்காக, மகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல சுகம் கொடு. ஆண்டவரே, கல்லூரியிலே சேருகிற பிள்ளைகள் ஷேரன், எபி ஆகியோருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் படிப்பில்லை நீர் நடத்தும். ஆண்டவரே, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த பசி நத்தானியல் அவருடைய குடும்பத்தாரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த குடும்பத்தார் எல்லாருக்கும் அவருடைய இழப்பை தாங்க முடியாது இருக்கிற உற்றார், உறவினர்கள், சபையார் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுங்க. ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளில் எங்களை தொடர்ந்து நடத்துங்க. இந்த சபை தேவனுக்காக வைராக்கியத்தோடு எழும்பி பிரகாசிக்கிற சபையாய் கர்த்தர் மாற்றும். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆன்லைனில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தேவனுடைய சத்தம் கேட்டோம், அவருடைய சித்தம் செய்வோம் என்று தத்தம் செய்து நாங்கள் செல்ல எங்கள் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆர்த்தி என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிப்பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்னென்னைக்கு முடிவுகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும், ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.